திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியில் அனுமதியின்றி ஒரு அரபு பாடசாலை கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த கோல்டன் நகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ வாங்கினா வெறும் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்க. இடம் வாங்கின உடனேவே அங்கே வந்து ஒரு பாடசாலை மாதிரி நடத்த போகிறோம், இது ஒரு அரபி பாடசாலை அப்படின்னு சொன்னதுனால அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் அதை பற்றி பெரிதாக எதுவும் எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வழக்கமான ஆக்கிரமிப்பு மெத்தடாலஜியில் அடுத்து கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. கட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு போர்டும் வைக்கிறாங்க. அந்த போர்டில் வந்து தொழுகை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி நேரத்தை குறித்து போடுறாங்க. அப்படி உடனே அங்கே இருக்க பகுதி மக்களுக்கு சந்தேகம் வருது, இங்கே எந்த துலுக்கணுமே இல்லாத இடத்துல எதுக்காக இவங்களுக்கு இந்த இடத்துல தொழுகை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ பார்த்தா வெளியூரில் இருந்து இந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் பலர் அங்கே வந்து ஒரு 30-40 பேர் அங்கே வந்து தொழுகை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் விசாரிச்சதில் யாருமே வந்து இந்த பகுதியை சேர்ந்தவர்களும் கிடையாது, இவர்கள் அனைவரும் பங்களாதேஷிகள் என்று அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தோடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இல்லை 2 தடவை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காதனால இவங்க திரும்ப மீண்டும் ஒரு முறை ப்ரெஷர் கொடுத்தேன்னு இதை நான் வந்து ஆர்டிஓ விசாரணைக்காக கலெக்டர் உத்தரவிட்டிருக்கார். ஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காரு, இந்த மக்களை கூப்பிட்டு நீ இங்கே வந்து போராட்டம் நடத்துறது, இங்கே வந்து இந்த மாதிரி மனு கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை வந்து, அதாவது இந்துக்களை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் அதெல்லாம் போட்டு தர முடியாது, இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இவர்களும் சொல்ல இது இப்படி நடந்திருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் அதுக்கு அடுத்ததாக மக்கள் அந்த பகுதியில் போய் ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி நடத்த முற்பட்டிருக்கார்கள். அப்பொழுது போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர்கள் மேல் எடுக்கவில்லை என்பதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைங்கக்கூடியது தெளிவாகுது. ஏன்னா இதே திருப்பூர்ல வந்து இதே மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு மசூதி கட்டப்பட்டது. நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சது. நீதிமன்றம் தடை விதிச்சு தொழுகையை நடத்தாதேன்னு சொன்னப்புறம் முன்னாடி போட்டு பின்வாசலோடு இன்னைக்கு வந்து முஸ்துலுக்கனை விட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனாலும் இங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இப்ப செல்லாது. அப்ப இதை எவனும் பாசிச அரசாங்கம்னு சொல்ல மாட்டான். இப்ப வந்து நீதிமன்றம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இப்ப உடனே இப்ப அடுத்தது அன்னைக்கு அந்த வாஞ்சிநாதன் பேசின மாதிரி இதில் RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் ஜட்ஜா இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஏன்டா நீ பக்கத்தில் வச்சிருக்கிற ஹரிபரந்தாமனும் ஜட்ஜா தானே இருந்தாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு நக்சலே ஆகலாம்னா ஒரு தேசிய இயக்கத்தை சேர்ந்தவன் ஏன் ஆகப்படாது? அது என்ன ஆட்சேபமே இல்லையா? இந்த மாதிரி கோர்ட்டை மதிக்காத ரோட்ல வந்து அயோக்கியத்தனம் பண்ணுங்கக்கூடிய ஹரித் பரந்தாமனை வச்சு நீ கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துவேன்னா இந்த தேசத்தை உன்னத நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது எனது லட்சியம் கூடிய RSS அமைப்பை சேர்ந்தவன் வந்து ஒரு நீதிபதி யாருக்கு தானே இந்த நாட்டுக்கு நல்லது. ஆனால் அதுல எந்த தப்பும் இல்லையே. ஸோ அந்த தீர்ப்பை எந்த RSS ஜட்ஜியும் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்த தீர்ப்பு. அப்போ அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துறதுலையும் இங்க பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம அப்போ திமுக MLA சொன்னார், நான் ஜெயிச்சதே இந்த துலுக்க ஓட்டுனாலதான், ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நான் கலெக்டர்கிட்ட கூட பேசுறேன், எதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருப்பதற்கு நான் கலெக்டர்கிட்ட பேசுறேன். இதெல்லாம் இன்னைக்கு திமுக காரன் சொன்னது. முதல்வர் லெட்டர் எழுதினார். முதல்வருக்கு வேற அவர் லெட்டர்லாம் வேற எழுதினார் அந்த MLA. இன்னைக்கு இதே வேலையை தான் தாவேக அரசுல நடக்குது. இது இன்னும் ஒருபடி மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், போராட்டம் நடத்த மாட்டேன்னு எழுதித்தான் RDO கேட்கிறாரு. சரி, அப்ப RDOக்கு இந்த பவர் சட்டத்துல எங்கிருந்து வந்தது? இப்படி எழுதி வாங்குறதுக்கு அதிகாரம் எந்த RDOக்கு இருக்கு? முதல்ல நான் போராட்டம் நடத்துவேனா, நான் வேண்டாமா, என்ன இதை வந்து RDO எப்படி முதல்ல என்கிட்ட கேட்க முடியும்? அப்ப இவர் RDO வேலை பார்க்கிறாரா? இல்லைன்னா நான் துலுக்கனுக்கு காவல்காரன், இந்த சட்டத்தை நான் துலுக்கனுக்காக உன் மேல பயன்படுத்துவேன், வேற யாரும் இந்த துலுக்கனுக்கு எதிராக போராடக்கூடாது இப்படின்னு மிரட்டுற வேலையை இந்த RDO பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவர் வந்து மதரசா டிவிஷனல் ஆஃபீஸரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் முதல்ல வந்து சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு RDOவை இல்லை. இப்போ எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த நாட்டின் சட்டங்கள் துலுக்கண்ணு வந்தா கண்ணு மூடுறது மட்டும் இல்லாம சட்டம் அப்படியே மாறிடுறது. இதுல எந்த ஆட்சி மேல? இதுல நம்ம சொல்லும் போது வேற பலருக்கு இதுல வருத்தம். இப்பதான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஒரு வருஷம் உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும், ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஊரையே முடிச்சுட்டு போடுவோம் போல இருக்கு. அதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க, அந்த வரக்கூடிய அம்புட்டு வெறும் பங்களாதேஷ் காரணம். ஏற்கனவே இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பங்களாதேஷ் துலுக்க குடியேற்றம் எப்படி இருக்கு,
ரெண்டாவது, ஏதாவது ஒரு நாள் இவனுக்கு நாடு முழுக்க அறிவிச்சு அம்புட்டு பயல்களும் வீதியில் ஆயுதத்தோட வந்திருந்தாச்சுன்னா அன்னைக்கு ஹிந்துக்களை காப்பாற்றுவதற்கு அன்னைக்கு ஹிந்துக்கள்கிட்ட ஆயுதம் இல்லாத ஒரு நிலை. ஏன்னா இப்போ எல்லா வீட்லையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர்னு எல்லாம் தான் வந்திருக்கும். இந்த அம்புட்டு பயலும் பெரிய பெரிய கத்தியை கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைகளை தற்பாதுகாப்புறதுக்கு கூட எங்கள் வீட்டில் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு. ஆர்டிஓ போலீஸ்காரங்க என்னடான்னா அவன்கிட்ட கேட்டு அவன் சட்டவிரோதமாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக வேலை செய்யாதுன்னு எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனும் உங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு உதவிக்கு வராது. இது எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1946 துலுக்க நேரடி நடவடிக்கை நடத்தினான் கல்கட்டாவில். அப்போ சுகவிருத்தி அங்கே பிரைம் மினிஸ்டர், அப்போ பிரைம் மினிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆள் இருக்கும்போது நம்ம இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆஃபீஸர் அவனா அவனுக்கு வேண்டப்பட்டவனாக மாற்றிட்டு ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினான். ஹிந்துக்கள் எங்கெல்லாம் போலீஸ்காரன்ட்ட போனால் போலீஸ்காரன் அவன் அடித்து வரட்டுறான். எக்கச்சக்க ஹிந்துக்கள் செத்து போனாங்க. கடைசியாக கோபால் முகர்ஜி, அதாவது கோபால் பத்தான்னு நம்ம சொல்லுவோம், அந்த கோபால் பத்தா திருப்பி எதிர்த்தாக்குதல் நடத்த தொடங்கினார். 72 மணி நேரத்தில் கலவரம் முடிஞ்சு போச்சு. அப்ப கோபால் பத்தாக்களை தயாரித்தால் தான் இந்து சமுதாயம் பாதுகாக்க முடியுமா? அப்படி கோபால் பத்தாக்கள் தயார் செய்வதுதான் இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனா? இந்த நிலைமைக்குத்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ இப்ப முடிவு பண்ணி சொல்லணும். இப்படித்தான் நீங்க நடந்துக்க போறீங்க, நீங்க சுகவிருத்தி மந்திரி சபையைத்தான் ஜோசப் விஜய் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கோபால் பத்தாவை தயாரிக்கக்கூடிய வேலைகளைத்தான் இந்து அமைப்புகள், இந்து முன்னணி உட்பட எல்லா இந்து அமைப்புகளும் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு விரும்புகிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேற என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் 46 அங்க நடந்துச்சு. அன்னைக்கு கோபால் பத்தா அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்காட்டாச்சுன்னா இன்னைக்கு கல்கட்டா இந்தியாவின் ஒரு பாகம் இல்லை. இன்னைக்கு கல்கட்டா நம்மோட சேர்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் கோபால் பத்தா. இன்னைக்கு அந்த நிலைமையில் இந்த திருப்பூரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது இந்த அரசு, தமிழ்நாடு அரசு. இது மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் திமுக, இன்னைக்கு தாவேகா, 3 அரசு அதே மாதிரி நடந்துக்கிட்டு. இதே நேரத்துல அங்க கருங்குளத்துல யாரு, 4 மாவடி பக்கத்துல மோகன்சிலி ஆசிரசுக்கு போகக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோயிலை ராத்திரி ராமாயணம் இடிச்சு போட்டிருக்கான். குறும்பூர்ல அங்க குறும்பூர்ல இடிச்சு போட்டிருக்கான். ஏன்டா இப்ப பலகாலமா இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் இடிக்கப்படுகிறது, ஒரு துணுக்கம் இல்லாத இடத்துல சட்டவிரோதமாக மசூதி வருது, பங்களாதேஷிலிருந்து திருப்பூருக்கு வேலைக்கு வந்தவன் இங்க வரான்னா கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அரசு இந்த மாதிரி ஹிந்து ஏரியால ஒவ்வொரு மசூதிகளை பிளான் பண்ணி வெளிநாட்டில் இருந்த ஆளுகளை வர வச்சு நாளைக்கு இந்த நாடு முழுக்க துணுக்கம் கலவரம் செய்வதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் இப்ப செட்டப் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணிட்டு இருக்கான். இதற்கு இந்த அரசு ஆதரிக்கிறதா? இதைத்தானே சுகவிருத்தி அரசு பண்ணிச்சு. என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு தாக்குதலை பாரத நாடு முழுவதும் நடத்துவதற்கு ஆட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். அதற்கான கட்டமைப்பு இப்பொழுது உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அரசும் ஆதரவு தெரிவிக்கிறது. அப்ப இந்துக்களுக்குள்ள பாதுகாப்பு என்னாகும்? இந்த நிலைமை இப்படி இருக்கு. இந்த மல்லிகார்ஜுன கார்கேக்கு பையன் பிரியங்க் கார்கேன்னு பேர், அந்த ஆள் மந்திரியா இருக்க, அப்படி அதுவும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய நபர்கள் இல்லாத ஒரு ஆள். அந்த ஆள் அசம்பிளியில பேசுற, அப்படி எங்கள் மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடத்தி இருக்கிறோம். இந்த எஸ்ஐஆர்ல பங்களாதேஷ் பாகிஸ்தான் காரங்க யாருமே இந்திய ஆதார் இதுடன் இல்லை. ஆனால் சில கீழ்மட்ட தொழில்களில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். இது என்ன பதில்? இந்த பங்களாதேஷ் காலனின்னு ஒன்று இருக்கு அங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஊர்ல போய் இந்த சின்ன சின்ன இந்த திங்கறதுக்கெல்லாம் ஒன்று வருது, அது பேர் என்னவோ சொல்றாங்களே, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டா துளுக்க பேர்ல ஆள் வர்றான். மெல்ல அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேச்சு கொடுத்தோம்னா தெளிவான பங்களா பேச்சு பேசுறான். கேட்டா அசாம்ங்கிறான், பீகாருங்கிறான்,
இன்னும் நம்ம துருவி 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 கேட்டாச்சுன்னா சரி சார் கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஊர்ல பாருங்க, இந்த அர்பன் அப்படின்னு ஒன்று, இந்த கிளீனிங் இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து அர்பன் கிளீனிங் ஒருத்தன் வந்தான், ஏதோ ஷாஃபிக்கும் ஏதோ ஒரு துலுக்க பேர் தான். மெல்ல அவன்கிட்ட பேச்சு கொடுத்தாச்சுன்னா அசாமில் இருந்து வர்றேன்னா, ஆனால் அவனுக்குள்ள பேச்சு அதை மாதிரி இல்லை. நான் மெல்ல அவன்கிட்ட விசாரித்தேன். விசாரிக்கும் போது அசாமில் இந்த இடமா இந்த இடமா இந்த இடமா நம்மளும் கொஞ்சம் சுற்றி இருக்கோமே, கரெக்டாக அவன் வந்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிற ஒரு இதை பற்றி சொன்னான். சொல்லிட்டு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டவுடனே நான் இந்த வேலைக்காக வேண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியாக இந்த சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த அர்பன், இந்த டிரைவர்ஸ், இதில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவ்வளவு நம்பரையும் அவ்வளவு டீட்டெயில்ஸையும் வாங்கி ஒவ்வொரு என்ட்ரியும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். இவனுக்குள்ள ஆதார் கார்டு உண்மையா பொய்யா, இவனுக்குள்ள ரேஷன் கார்டு உண்மையா பொய்யா, உண்மைக்கு இவனால எல்லா விஷயங்களையும் ப்ரூவ் பண்ண முடியுதா? ஏன்னா இன்னைக்கு கார்கே இந்த பதிலை சொல்லும்போது அரசுகளின் உதவியோடு இந்த வேலை நடந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எந்த லட்சணத்தில் நடந்ததுன்னு பார்த்தோம். பல இடங்கள்ல அதிகாரிகள் மசூதியில் உட்காந்து தான் ஃபில்லப் பண்ணவே செய்தாங்க. அப்போ அவன் எப்படி கொடுத்துருப்பான்னு பார்த்துறேன். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, துலுக்கனே இல்லாத ஊர்ல வெளியூர் துலுக்கம் இங்கே வந்து பிரச்சனை பண்றதுக்கு, அப்போ உள்ளூர் துலுக்கம் ஆதரவு இல்லாமல் நடந்திருக்குமா? அப்போ இந்த நான் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வந்த உடனேயே சொன்னேன், இந்த எஸ்ஐஆருங்கக்கூடிய நல்ல விஷயம்தான். ஆனால் இது தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும் என்பது சந்தேகத்துக்குரியதான் நான் முதல்லயே சொன்னேன். நம்ம தான் இதே செய்திகள் சென்னையில் நான் நம்ம சொன்னது நம்ம எதை சந்தேகப்பட்டோமோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக நான் இதை பார்க்கல. தொடர்ந்து திருப்பூரை சுற்றி நடந்து வருகிறது. ஹிந்து முன்னணி பேரியக்கம் இதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் போய் போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறது. அதனால ஹிந்து முன்னணி அமைப்பை நாம் பலப்படுத்த வேண்டும். கோபால் பத்தா எப்படி அன்று கல்கத்தாவை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மை காப்பாற்றும் ஒரு அமைப்பு உண்டுன்னா அது ஹிந்து முன்னணி. ஹிந்து முன்னணியை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.